ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடு ஒன்று குட்டி போடுறதுன்னு கூப்பிட்டாங்க. நம்ம வந்து டீ போட்டுட்டு இருந்தோம். பாலை வந்து சிம்மில் வச்சுட்டு கூப்பிட்டதும் வந்துட்டோம். இதோ அங்கே தூரத்தில் டார்ச் வச்சுட்டு நிற்கிறாங்க பாருங்கள். எல்லாம் குட்டி போட்டவங்கலாம் கத்துறாங்க குட்டியை தூக்கி விட சொல்லி. நம்ம போயிட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து சைடாக தான் இருக்கணும். சைடு வந்து இன்னும் குட்டி போட்டலை. நான் டீ போட்டுட்டு இருக்கும்போதே சத்தம் கேட்டுச்சு. சத்த போய் பாருங்க, நான் டீயை போட்டுட்டு வரேன்னு பாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. எங்கே போய் கிடக்கத்த பாருங்க கொல்லை கடைசியில். யாருங்க? சைடு தானா? எங்கே அங்கெல்லாம் இடம் இல்லைன்னு இங்கே வந்துட்டாரா அவரு? ஃப்ரீயா போட்டாரா போட போகிறாரா? பரவாயில்ல, நீங்களும் ஒரு பிரசவம் பார்த்துட்டீங்க. ஜம்முன்னு இருக்கானே குட்டியே. அப்பயே கத்துச்சிங்க, அதுக்கு தான் உங்களை போங்கன்னு சொன்னேன். நான் தான் சொன்னாக்கா நீங்கள் சட்டைக்கிட்டலாம் போட்டுட்டு ஆரம்பம்னா பொறுமையாக வந்துட்டுருக்கீங்க. என்ன கூப்பிட வேணாம், அதான் குட்டியை போய் பாருங்க, குட்டி போடுறது போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அந்த கவர் மாரி இருக்கிறத பிச்சு விடலான்னு வச்சுக்கோங்க, அது மூச்சு தண்ணி. ஆமாம் ஆமாம், அந்த வழவழப்பு தன்மை வந்து மூக்குக்கிட்ட இருந்துன்னா மூச்சு விட முடியாது. அதுக்காட்டி ஊட்டுறதுக்கு போகிறாங்களே. ஆனால் எல்லா குட்டியுமே இந்த நட ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நட போட்டது இப்போ மயில் புள்ள தான் ஒன்று ஊட்டாமல் இருக்குது, ஏன்னு தெரியல. அது மீது எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. எல்லா விதமான சத்து கொடுக்கணும். என் சைடு தாங்க குட்டி போட்டுச்சு. நம்ம காலையில் வீடியோவில் சொல்லியிருந்தோம், சைடு வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே குட்டி போட்டுருவோன்னே வந்து குட்டி போட்டுட்டான்ப்பா. போய் மேய்ஞ்சிட்டு வந்து நல்லா தெம்பாக போட்டுட்டார். பரவாயில்ல, தலைச்சி தந்தாலும் குட்டியை வந்து நக்கி கொடுக்குது. ஆமாம், காலையில் ஒரு ஆடு வந்து தலைச்சீத்து தான் குட்டி போட்டுது, 2 ஆடு குட்டி போட்டுது. அதில் ஒருத்தன் வந்து பால் கொடுக்குறது அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். என்ன குட்டின்னு தெரியலையே. எதா இருந்தாலும் பரவாயில்ல. என்ன குட்டி என் தங்கம் போட்டிருக்கே? கலர்ஃபுல்லாக இருக்கானே. இந்த நட குட்டிலாம் கலர்லாங்க சூப்பரான கலர் எல்லாம். நம்ம ஆடு கலரே ஒன்று கூட இல்லை. இருடி தங்கம், என் தங்கம் வந்து பட்டைக்குட்டி போட்டிருக்குங்க. புள்ளியே எட்டக்க விட மாட்டுறாங்களே. டார்ச் ஆஃப் பண்ணுங்க. அதில் இதை பிடிங்க, நான் வந்து ஊட்ட விட்றேன். நம்ம குட்டியை வந்து ஊட்ட விட்டுக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து இவங்க இருக்காங்க, இவங்களை பிடிக்க சொல்லிவிட்டு ஊட்ட விட்றோம். இன்றைக்கி கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா குட்டி போட்ட ஆடு குட்டி போட்ட உடனே எவ்வளோ நேரத்துக்குள்ளே வந்து சீம்பால் வந்து கொடுக்கணும், அதாவது உடனே எப்போ பால் கொடுக்கணும், அடுத்தது பாலை வந்து உடனே கொடுக்கலாமா, இல்லை அந்த பாலை வந்து கறந்துட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யார் என்ன எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலப்பா. நான் பண்ணுறது வந்து என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு குட்டி போட்டால் அடுத்த 20 நிமிஷத்துக்குள்ளே வந்து சீம்பால் கொடுத்துடணும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நிறையா குட்டி போட்டுச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். நம்ம வந்து உடனே கொடுக்கறது நல்லது தான். ஒரு குட்டிலாம் போட்டுச்சுன்னா நான் வந்து உடனே கொடுத்துருவேன். சில ஆட்டுக்கு வந்து அந்த மடியோட காம்பில் வந்து அந்த ஓட்டை அப்படின்னு சொல்ல முடியா, அது வந்து ஓப்பன் ஆகாது. அதாவது நம்ம கறக்கும்போது தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், அந்த ஓட்டை வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அப்போ வந்து ஆட்டுக்குட்டி குடிக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் குடிச்சிடும் சின்ன குட்டிலாம். அதனால் 2 நண்டை இழுத்து விட்டுட்டு உடனே கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. நம்ம வந்து குட்டிங்க கொண்டு வந்து போட்டுட்டோம், அக்கி கொடுத்துட்ருக்கோம், பாலும் கொடுத்தாச்சு. வரேன்டா 10 மணிக்கு வரேன்டா, எல்லாருக்கும் ஊட்ட விட்றேன்டா, இருங்கடா. நல்ல பெரிய குட்டியாக இருக்குப்பா, நல்ல வெயிட்டு, நல்ல பெரிய குட்டியும் கூட. கலர்லாம் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். சைடுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. யாராருக்கு வந்து சைடை பிடிக்குமோ எல்லோரும் ஒரு லைக்கை போடுங்க. நம்ம நாளைக்கு வேறு ஒரு ஆடு குட்டி போட்டதை பார்க்கலாம். நம்ம ஆடுங்கள்லாம் பண்ணை மேலே படுத்துருக்காங்க, எல்லாரையும் வந்து ஊட்ட விடணும். ஒரு 10 ஆகட்டும், அப்போ வந்து ஊட்ட விட்டுக்கலாம். மணி வந்து 7:30 ஆகுது. சைடு வந்து மேய்ஞ்சிட்டு வந்து தான் குட்டி போட்டார். எல்லாம் கத்துறாங்க. நம்ம ஊட்டி எல்லாத்தையும் ஊட்ட விட்டு ஒரு 3 மணிக்கு தான் எல்லாத்தையும் உள்ளார போட்டோம். அதுக்காட்டியும் இப்போ வந்து கத்துறாங்க.
நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இது ராத்திரியில் எடுத்த வீடியோ எப்படி இருக்குங்கிறது தெரியல. நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.